உருளைக்கிழங்கு கோதுமை மாவு வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குது. அதுக்கு சீரகம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தனி மிளகாத்தூளுங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாங்க. இது காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். 4 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குது. இதை நல்லா மசிச்சுக்கலாங்க. நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. கூட கொஞ்சமாக நறுக்கணும் வெங்காயம், மல்லித்தழை போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு தேவையான அளவு அதுக்கு போட்டிருக்குறோம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டு எல்லாம் கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. அப்படியே சுற்றிக்கலாங்க. உருட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டிக்கலாம். பேன் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம்.